இந்த மொழிவாரி சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிறுவனங்களை பற்றி போன பதிவில் பார்த்தோம். இதில் என்ன விஷயம் நான் சொல்ல வேண்டியது, மொழிவாரி சிறுபான்மையினர் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறாங்க, நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, நிறைய மொழிவாரி சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. இப்போ கன்னடர் இருக்கிறாங்க, தெலுங்கர் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க. அதில் தெலுங்கர்கள் எனக்கு தெரிஞ்சு அதிகமான நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. சௌராஷ்டிரா மக்கள் நடத்துகிறாங்க, தேவாங்க செட்டியார் இவங்கெல்லாம் நடத்துகிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மொழிவாரி சிறுபான்மையினர் அந்தஸ்து தர்றோம். எதுக்காக தர்றோம்? இந்தியா முழுக்க இந்த விஷயம் இருந்தாலும் கூட அடிப்படையில் நம்ம பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி, பல்வேறு பண்பாடு உடைய மக்கள் இந்தியா முழுவதும் நிரம்பி இருக்கிறாங்க. இவங்க ஒரு பிராந்தியத்தில் மற்றொரு பிராந்தியத்தில் சிறுபான்மையினராக இருக்காங்க, ஒரு இடத்துல பெரும்பான்மையினராக இருக்காங்க. சிறுபான்மையினரெல்லாம் சிறுபான்மையர் கிடையாது. இப்போ நம்ம தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர்னாலும் அவங்க இந்தியாவில் பெரும்பான்மையினர் தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கே 2 மாநிலங்கள் உள்ள அளவுக்கு பெரிய ஜனத்தொகை உள்ள, 2வது பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு மொழி பேசக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறுபான்மையினர்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறோம். அதே மாதிரி கன்னடர்களுக்கு கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்கர்கள், மலையாளிகள் எல்லாருக்கும் கிடைக்குது நமக்கு அந்த அந்த இப்போ சௌராஷ்டிரா மாதிரி ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் உள்ள மக்களுக்கும் கிடைக்குது. ஜெயினர்களும் இருக்குது. இவங்க எல்லாருமே கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க அதிகப்படியான கல்வி நிறுவனங்கள் யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த சிறுபான்மையினர் தான். ஒன்று மொழிவாரி சிறுபான்மையினர் அல்லது மதவாரி சிறுபான்மையினர். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் யாருக்கு நடத்தணும்? இங்கே இந்த ஒரு கேள்வி, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் எழுது. இப்போ ஒரு தெலுங்கர்கள் நடத்துகிறாங்க. எதுக்காக நடத்தணும்? அவங்களுக்கு அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய மொழியை அபிவிருத்தி பண்ணுறது, அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சம்மந்தமாக அல்லது மொழி சம்மந்தமாக ஆய்வுகள் செய்வது, அதில் பரப்புறதுக்கு, அவங்களுடைய பண்பாடை பறக்கிறதுக்கோ ஒரு கலாச்சாரத்தை பரப்பிக்கிறதுக்கோ போதிக்கிறதுக்கோ அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றதுக்கோ இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் அப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு முக்கியத்துவமாக பேச வேண்டிய விஷயம். இப்போ சௌராஷ்டிர மக்கள் இருக்காங்க, அவங்களும் நிறைய கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய பண்பாடை அபிவிருத்தி செய்கிறதுக்கோ அவங்களுடைய கலாச்சாரத்தை அதை போற்றி காக்கணும். அதுக்கான சில வரைமுறைகள் எல்லாம் அவங்க வகுத்துக்கலாம், அதை போதிக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு அதாவது அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரலாம். சரி, இதுக்கெல்லாம் இதை உதவியாக இருக்கலாம். கல்வி நிறுவனங்களும் நடத்தலாம். ஏன்னா அவங்க மொழி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை மொழி இருக்குது. அப்போ சௌராஷ்டிரா மக்கள் நடத்துகிறாங்கன்னா சௌராஷ்டிரா மொழி இருக்குது. இப்போ ஜெயின்ஸ் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கும் மொழி இருக்குது, அவங்களுக்கு கலாச்சார பண்பாடெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுது? இதை போதிக்குதா? இங்கேதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சௌராஷ்டிரா கல்வி நிறுவனம் நடத்துது, அங்கே சௌராஷ்டிரா பாஷையை போதிக்கிறாங்களா அல்லது சௌராஷ்டிரா மொழியில் அவங்களுடைய பாடங்கள் எல்லாம் நடத்துகிறாங்களா? அப்போ தனியான ஒரு கல்வி நிறுவனம் வேணும், அதை அரசு ஊக்குவிக்கணும். அரசு அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அல்லது நிறுவனம் நடத்துறதுக்கான பண உதவி எல்லாம் செய்யுது. அப்படி பண உதவி எதுக்காக செய்யுது? ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய, அந்த சமுதாயத்தினுடைய இப்போ சொன்ன மாதிரி பண்பாடு, கலாச்சாரம், மொழி, கல்வி இதை மேம்படுத்துறதுக்கு தானே பயன்படுத்தணும். இப்போ மொழிவாரி சிறுபான்மையினர் அந்தஸ்தை எல்லா சிறுபான்மையினர் மொழியும் அது தமிழை தவிர எல்லாரும் வாங்கிக்கிறாங்க, எல்லாரும் கல்வி நிறுவனம் நடத்துகிறாங்க. ஆனால் கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய மொழியை, அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தையோ பேணி காக்கிறதுக்கோ, அல்லது இப்போ தொழில்வாரி சமுதாயம் இருக்குது. ஒரு சமுதாயம் இப்போ தெலுங்கர்கள் இருக்கிறாங்க அல்லது சௌராஷ்டிரா இருக்காங்க. சௌராஷ்டிரர்கள் பட்டு நூல் நெசவு நெய்கிறாங்க, அல்லது கொலுசு இந்த மாதிரி வெள்ளி வியாபாரம், தொழில், உற்பத்தி இதெல்லாம் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் தொழில் சார்ந்த கல்வியை சொல்லித்தரத்துக்கு அந்த சிறுபான்மை நிறுவனம், அதாவது மொழிவாரி சிறுபான்மை நிறுவனம் தங்களை தயாராக்கிக்குதா? இவங்க அரசு கிடைக்கிற உதவியில், அரசு கிடைக்கிற ஆசிரியர் சம்பளத்தில், அரசு கொடுக்குற இந்த மொழிவாரி சிறுபான்மை அந்தஸ்தில் அவங்க பயன்படுத்தி அவங்க சமுதாயத்தை, எந்த ஒரு சமுதாயத்தை உதாரணத்துக்கு சொன்னாலும் பிற சமுதாயத்தை அதை நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சௌராஷ்டிர சமுதாயினர் அவங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் அவங்க பாரம்பரியமாக செய்து வந்த அந்த பட்டுநெல் நெசவு, அதை தொழில்நுட்பம் அது பாதுகாக்கிறதுக்கு, புதிய தொழில்நுட்பமெல்லாம் வருதில்ல, அதை புகுத்துறதுக்கு அல்லது வியாபாரத்துக்கு, இல்லை அவங்களுடைய
பேட்டன் ரைட், அவங்களுடைய சந்ததியினருக்கான உரிமை, அவங்களுடைய இது அறிவுசார் சொத்து அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ அந்த ஒரு பட்டன் நெசவு இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய அறிவுசார் சொத்து தானே. வெள்ளி தொழில்கள்னால் அது அவங்களுடைய அறிவுசார் சொத்து தானே. அதை பாதுகாக்கிறதுக்கு, அதை பேட்டன் ரைட் வச்சுக்கிறது, அது சம்பந்தமான தொழிற்கூடங்கள் அல்லது பள்ளிக்கூடங்கள், என்ஜினியரிங் கல்லூரி மாதிரி அவங்களுடைய இதை அபிவிருத்தி செய்கிறதுக்கு, சொல்லித்தர்றதுக்கு, பரம்பரை மக்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு, ஆக்கப்பூர்வமாக அதை அபிவிருத்தி செய்கிறதுக்கு, புதிய தொழில்நுட்பங்களை, புதிய இயந்திரங்களை புகுத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்களா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க சௌராஷ்டிர மக்கள் நடத்துகிற இதில் சௌராஷ்டிர மொழியே போதிப்பதில்லை. தெலுங்கு மக்கள் நடத்தும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் தெலுங்கு போதிப்பதில்லை. இப்படி ஒவ்வொரு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் அந்தஸ்தில் பல்கலைக்கழகம் வரைக்கும் நடத்துகிறாங்க. அங்கே இப்போ தெலுங்கர்கள் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் தெலுங்கர்களாக படிக்கிறாங்க இல்லை. இப்போ கன்னடர்களுக்கு அதேமாதிரி கன்னடர்களாக படிக்கிறாங்க, சௌராஷ்டிரா மக்களாக படிக்கிறாங்க, மலையாளிகளாக படிக்கிறாங்க, இல்லை ஜெயினர்களாக படிக்கிறாங்க. எல்லா சிறுபான்மையினர் மொழிவாரி சிறுபான்மையினரும் தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் நடத்தினாலும் கூட அந்த மக்கள் படிக்கிறது இல்லை. அப்போ இவங்க இந்த கல்வி நிறுவனங்கள் எதற்காக இவர்கள் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை. எதுக்காக நடத்துகிறாங்க? தமிழர்களுக்காக, தமிழர்கள் படிப்பதற்காக கல்வி நிறுவனங்களை கன்னடர்கள் நடத்துகிறாங்க, சௌராஷ்டிரர்கள் நடத்துகிறாங்க, தெலுங்கர்கள் நடத்துகிறாங்க. இப்போ பெரும்பான்மை தமிழர்களுக்கு சிறுபான்மையினர் நிர்வகிக்கிறாங்க. அவர்களுடைய அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதனால் பயனாளிகள், மாணவர்கள் பெரும்பான்மை தமிழர்களுக்காக இத்தனை சிறுபான்மையினர் எதற்காக பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் நடத்த வேண்டும்? பல்கலைக்கழகங்கள் நடத்துவதெல்லாம் ஒரு தொழிலுக்காக சிறுபான்மையினர் தெரிந்து கொடுக்கறது இல்லை. அது என்ன, ஒரு இப்போ செட்டியார்னா மளிகை கடை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது தொழில் சார்ந்த விஷயம் கிடையாது. கல்விங்கிறது அவங்க சமுதாயத்தை மேம்படுத்துக்காக சிறுபான்மையினர் அந்தஸ்தை ஒரு அரசியலமைப்பை கூட தந்திருக்கலாம். அதை ஒரு தொழில் ரீதியாக இந்த சமுதாயம், சிறுபான்மையினர் சமுதாயம் எல்லாம் கல்வி நிறுவனங்கள் நடத்தி பெரும்பான்மை சமுதாயமான தமிழ் சமுதாயத்தை படிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முதல்ல அரசு கொடுக்கும் சலுகைகள், அரசு கொடுக்கும் ஆசிரியர் சம்பளம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க. ஆசிரியர்கள் அந்த மொழிவாரி சிறுபான்மையினர் அவங்களே அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்களே அதனை பயன்பெறாங்க. ஆனால் மாணவர்கள் மட்டும் ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க, ஃபீஸ் கட்டாமல் படிக்கிறவங்க ரெண்டு பேர் யாருன்னா பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த தமிழ் சமுதாயம். இப்போ தமிழ் சமுதாயத்துக்கு சிறுபான்மையினர் சமுதாயத்தை ஏன் நடக்க வேண்டும்? இப்போ ஒரு சிறுபான்மையினர்னா என்ன அர்த்தம்? அவங்க பாதிக்கப்படுறாங்க, அதனால அவங்களுக்கான ஒரு தனி இதை தர்றாங்க. இங்கே பார்த்தா பாதிக்கப்படுற மாதிரி தெரியலையே. இவங்க தான் இன்ஸ்டியூஷன் நடத்துறதுக்கு உரிமை வச்சிருக்கிற மாதிரியும், இதே தான் தொழில் மாதிரியும், மற்ற பெரும்பான்மை சமூகத்தினரெல்லாம் இவங்ககிட்ட தமிழ் படிக்கணும்ட்டு. இதில் பாருங்கள், தெலுங்கர்கள் தமிழர்களுக்கு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க, கன்னடர்கள் தமிழர்களுக்கு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க, சௌராஷ்டிரர்கள் தமிழர்களுக்கான இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க, ஜெயினர்கள் தமிழர்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துகிற அளவுக்கு தகுதி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எதுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து? தேவையில்லை. அவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் இல்லைன்னா எதுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து? இதில் யார் தவறு செய்கிறா? மக்கள், அந்த மொழிவாரி மக்கள் தவறு செய்கிறார்களா? அது இல்லாத அந்த பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கிற நிர்வாகிகளும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களும் தவறு செய்கிறார்களா? இவர்கள் உரிமை அப்படின்னு எடுத்தால் உரிமை அவசியம்தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மொழியை கற்க உரிமை உண்டு. அப்போ அவங்களுடைய மொழியை தானே அங்கே பாடமாக நடத்தணும். அவங்க மொழி வழியில் தானே இப்போ தெலுங்குனா எல்லா பாடமும் தெலுங்குல தான் நடத்தணும். சௌராஷ்டிரனா சௌராஷ்டிரா மொழியும் சௌராஷ்டிரா பாடங்களையும் தான் நடத்தணும். அதை விடுத்து தமிழர்களுக்கு இவங்க ஏன் பாடம் நடத்தணும்? தமிழர்களை இவங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிலையும் சேர்த்துக்கிட்டே ஃபீஸை வாங்கிக்கிட்டு இவங்க கல்லூரி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்போ சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கணும்னா சிறுபான்மையினருக்கான இது பல்கலைக்கழகமாக இருக்கலாம், பள்ளிகளாக இருக்கலாம். ஆனால் ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதனால இவங்களுக்கு பெனிஃபிட் அடையிறது ஆசிரியர்களும் நிர்வாகமும் தானே ஒழிய அந்த சிறுபான்மையினர் சமுதாயம் எந்த விதத்திலும் பயனடைவதில்லை. அதான் இத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடம் தெலுங்கு பள்ளிக்கூடம் இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
தெலுங்கர்கள் தெலுங்கு மொழி கற்கவோ, தெலுங்கு மொழியில் கற்கவோ, தெலுங்கு மொழி வழி பாடமாக கற்கவோ இதுவரை நடக்கவில்லை என்றால் இந்த சிறுபான்மையினர் அந்தஸ்து எதற்கு? இந்த நிறுவனங்கள் எதற்கு? நிறுவனங்கள் மக்களுக்கு அவர்களுடைய அந்த மக்களுக்கு யாருக்காக, யார் நலனுக்காக இந்த பல்கலைக்கழக உரிமையெல்லாம் பெற்றார்களோ அது பிரகாரம் நடக்கலைன்னா அந்த நிறுவனங்கள் எதற்காக நடத்த வேண்டும்? இது ஒரு கேள்விதானே. இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம்.